திரு சுவாமிநாதன், தாவேக ஆட்சியில மின்துறை தொடர்பான இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் மீதான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானா? ஏற்கனவே நிதித்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு மின்துறை சார்ந்த இந்த 25 ஆண்டு கால ஒப்பீட்டோடு இந்த வெள்ளை அறிக்கை எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. நிச்சயமாக இது தமிழக வெற்றி கழகத்தினர் அவர்கள் தரப்புக்கு கொஞ்சம் வலு சேர்ப்பதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை. நீங்க கிட்டத்தட்ட இது ஒரு அரசியல் காரணத்திற்காகத்தான் இந்த அறிக்கை வந்திருக்குன்னு நான் பாக்குறேன். இதற்கு முன்பு நிதித்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை வந்த போது கூட அதுல நேரடி குற்றச்சாட்டுகள் என்பது சற்று குறைவுதான். அதை விட இதுல கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கு நான் பாக்குறேன். முற்றிலும் இல்லை அப்படின்னு நான் பார்க்கல, கொஞ்சம் குற்றச்சாட்டுகள் கூடுதலாகத்தான் இருக்கு. முதல்ல இந்த தாவேக அரசுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், நீங்க ரொம்ப முக்கியமான சவால் என்னன்னா பவர் கட். இன்னைக்கு பல இடங்கள்ல மின்சார தட்டுப்பாடு, பகல்லையும் சரி இரவிலும் சரி அவ்வப்போது மின்தடை ஏற்படுகிறது. அப்ப அந்த மின்தடை ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் கிரவுண்ட்ல இருந்து சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா அனுபவமின்மை, அவங்கள்ட்ட நிர்வாக திறமை இல்ல, திடீர்னு கிடைத்த வெற்றி, 2 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஒருவேளை அனுபவசாலிகளாக இருந்தா இதை எதிர்கொண்டிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பேசுபொருள் இருக்கும்போது 25 ஆண்டுகள் மின்துறையினுடைய வரலாறு இதுதாங்க. இந்த 25 ஆண்டுகள்ல மின்துறைக்கு இவ்வளவு கோடி கடன் ஏற்படுத்தி தான் வைத்திருக்காங்க. நிர்வாக ரீதியா இங்க எதுவுமே சரியில்லை. அதாவது தங்கள் மீதான தவறு என்பதாக பேசப்படுகிற பேசுபொருளை மடைமாற்றம் செய்வது முதல்ல. பட் இதுல வெள்ளை அறிக்கை என்பதனால இது அவர்கள் சொல்லுகிற அந்த பணியாளர்கள் எண்ணிக்கை, இது எல்லாமே தரவுகள் இருந்தாதான் சொல்ல முடியும். அப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு 70,000 பேர் தான் இன்னைக்கு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000 பேர் ஏற்கனவே 2021 காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது எடுத்தாங்க. பார்ட்டி ஃபண்ட் என்கிற விஷயத்தை இங்கேயும் பேசுறாங்க. நீங்க சட்டமன்றத்திலும் பார்ட்டி ஃபண்ட் பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுதுதான் வெளிநடப்பு செய்கிறார். இங்கேயும் பார்ட்டி ஃபண்ட் ஒரு நிர்மல்குமார் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரமே மின்துறையில தான் பெரிய ரோல் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நிர்மல்குமார் சுட்டி காட்டுறாரு. பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் தொகையில 70% அதிகம் மின்துறையை சார்ந்து இருக்கு அப்படின்ற ஒரு விவகாரத்தை சொல்றாரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒத்து போதில்லை, அப்படியும் புரிஞ்சுக்கலாம்ல. ஆமா, இல்ல குற்றச்சாட்டு என்பது இன்றைக்கு அவர் ஆளுங்கட்சியாக இருந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அது திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம வீரியமாக மறுக்கணும், அதிமுகவும் மறுக்கணும். ஏன்னா ஒரு 25 ஆண்டு கால வரலாறுகளை கொண்டு வர்றார். நீங்க இவர் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாருல்ல நிர்மல்குமார் அவர்கள், நிர்வாக திறமையின் மீதான ஒரு கேள்வி எழுகிற பொழுதுதான் இந்த வெள்ளை அறிக்கை வருது. நீங்க பவர் கட்ட தொடங்கி பல்வேறு விஷயங்கள்ல போதிய பணியாளர்கள் இல்ல, இது எல்லாமே இந்த ஆட்சியின் மீதான விமர்சனம். சட்டம் ஒழுங்கு, மின்சாரம், இது 2 தான் தாவேக அரசுக்கு பெரிய சவால். அப்ப அந்த 2க்கும் நாங்க மட்டும் பொறுப்பு இல்லைங்க. அவரு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிட்டார்ல, நீங்க நான் அந்த 40 நாள்ல போதை கலாச்சாரம் வந்துருச்சா இல்லையேன்னு சொன்னார்ல, அந்த துணிதான் இதுவும். அவர்கள் எல்லாவற்றிலும் தப்பித்துக் கொள்ளுதல் என்பது ஒரு நிலை, அதற்கு முந்தைய ஆட்சியாளர்களின் மீதான விமர்சனமாக முன்வைப்பது அது ஒரு நிலை. இன்னொன்று இதுல உண்மைக்கு பக்கத்திலும் இருக்கிறதுல இந்த ஆவணங்கள், அவர்கள் ஆவணங்களாகத்தான் வெளியிடுறாங்க, போதிய பணியாளர்கள் இல்லை என்பது உள்ளிட்ட தகவல்கள். சோ அப்ப அந்த இடமும் நீங்க கேட்டதே மாதிரி இப்ப பார்ட்டி ஃபண்ட் என்கிற இடம் சொல்லும் பொழுது எதிர்கட்சிகள் ரொம்ப வீரியமாக எதிர்த்திருக்கணுமே. ஆனா நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய விளக்கத்துல அது குறித்து பெரிய கருத்துக்கள் இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மின்சாரத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் பெரிதாக ரியாக்ட் பண்ணல. இப்ப நீங்க அதை விட மிக முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, சில ஆரோக்கியமான விஷயங்களும் இருக்கு, சில விமர்சிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நீங்க இவ்வளவு கோடி கடன் இருக்குன்னு தெரியும், அது வெள்ளை அறிக்கையாகவும் வெளியாகுது. அப்புறம் எப்படி 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தீங்க? அதுக்கு பேர் தானே நிர்வாக திறமை. அப்ப இவ்வளவு யூனிட்டுக்கு மின்சாரம் இருக்கு, இவ்வளவு தூரம் நமக்கு தேவை இருக்கிறது, நம்ம பொருளாதார தத்துவம் அதான தேவை அளிப்பு அப்படிலாம் தத்துவங்கள் வருது. அப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்கு, இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள்ல 70% கடனே மின்சார வாரியத்துக்கு தான் இருக்கு. அப்ப இது எதுவுமே பார்க்காம நீங்களே 200 யூனிட் மின்சாரம் கொடுத்து விட்டு முந்தைய ஆட்சியாளர்களை குறை சொல்றது எப்படி சரியா இருக்கும்? நீங்க அதுல ஒரு வரைமுறை வைக்கிறீங்க, 500 யூனிட்டுக்குள்ள இலவசம், 200 யூனிட் பயன்படுத்திக்கலாம். சரி, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு விட்டது. முந்தைய திமுக ஆட்சியில ஒரு இடம் இவர்களுடைய இந்த வெள்ளை அறிக்கையில ஒரு இடம் தெளிவாகுது. முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எனக்கு முன்பு பேசிய சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல உதய மின் திட்டத்தை காரணம் காட்டி வருடந்தோறும் மின் கட்டணம் கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. 2026 தேர்தல் வருது. ஆமா, 2026 தேர்தல் வருது. 2025 மட்டும் இந்த முறை மின் கட்டண உயர்வை அரசே ஏற்கும்னு சொன்னாங்க. அதுவும் தானே இந்த பாரத்துல ஏறி இருக்கும். அவ இவர்கள் கூட்டவே இல்லைங்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் இதை கேட்கறாங்க, செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது கூட சொல்றாங்க, அரசே ஏற்குமா? இல்ல, நாங்க தான் கூட்டவே இல்லைங்க, கூட்டினாதான் அரசு ஏற்குங்கிற. அவ கிட்டத்தட்ட இன்னைக்கு மின்சார வாரியத்தினுடைய இவ்வளவு சிக்கல்களுக்கும் முந்தைய ஆட்சியாளர்கள் காரணம், நாங்க இப்பதான் வந்திருக்கோம் சரி பண்ண போறோம் அப்படிங்கிறார். ஒன்று. இன்னொன்று தெளிவாக சொல்றாங்க, 468 துணை மின் நிலையங்கள் என்கிறது அடுத்த 5 ஆண்டுக்கான செயல் திட்டத்தை தர்றாரு, எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்க போறோம்னு சொல்றாரு. அந்த இடம் இளைஞர்களுக்கு வேண்டுமானால் நம்பிக்கையை தரலாம். பாருங்க, மின்சார வாரியத்தில் எவ்வளவு காலி இடங்கள் வரப்போகுது,
மைய நூலகங்கள் இருக்கு சார் ஒவ்வொரு மாவட்டத்திலயும். அங்க போனா போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மின்சார வாரியத்துல ஏஇ கிரேடுக்கு ஆள் எடுப்பாங்க, ஜேஇ போடுவாங்கன்னு எப்பவுமே படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது நம்பிக்கையை தரலாம். பட் இது மக்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது? பவர் கட்டு நாங்க காரணம் இல்ல, முந்தைய ஆட்சியாளர்களால போதிய பணியாளர்களே இல்ல, 70,000 பேர் தான் இன்னைக்கு இருக்காங்க, இதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க எங்க கிட்ட அப்படிங்கிற செய்தியை மக்களுக்கு சொல்லுது. பட் விஜய் அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் என்று வாக்களித்த மக்களுக்கு இந்த வெள்ளை அறிக்கை வந்து கொஞ்சம் சற்றே ஒரு சிறிய ஏமாற்றமாகத்தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்று ஊழல்களையும் இது முழுதாக வெளிப்படுத்திடல. நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சுவாமிநாதன், நான் வரேன். இதுதாங்க காரணம். முடிங்க, நிறைவு பண்ணுங்க, நான் வரேன். ஆமா, எதையுமே அவர்கள் வந்து முழுமையான ஒரு வடிவமாக இல்ல. ஆனால் இதற்கு முன்பு நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை விட இந்த துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை என்பது ஒரு கவனம் குவிக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையாகிறது கொஞ்சம் நம்பிக்கையும் அளிக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்த 5 ஆண்டுகள் எத்தனை பணியிடங்கள் நிரப்ப போறாங்க, எத்தனை துணைமின் நிலையங்கள் அமைக்க போறாங்க, எல்லா விஷயங்களும் அவர்களுக்கான ஒரு செயல் திட்டம் இருக்குல்ல, அதை வெளிப்படுத்துகிறது. பட் அது வந்து முந்தைய ஆட்சியாளர்களின் மீதான தவறு என்கிற ஒரு பெரிய ஒரு பிம்பத்தின் பின்னால் மட்டுமே இருக்கக்கூடாது. இவர்கள் இன்னும் கொஞ்சம் செயல்படணும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ 200-215 கோடியை மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்க. டெண்டர்களை நீண்ட காலம் ஆக்கினா போதும், அப்ப நம்ம வந்து 6 ரூபாய்க்கு யூனிட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, நீங்க டெண்டரை நீண்ட காலம் ஒரே நபர்கிட்ட வாங்குறதே முதல்ல அது வந்து ஒரு பெரிய ஒரு தவறான அணுகுமுறை தானே. 2-3 போட்டியாளர்கள் இருந்து வருடந்தோறும் நடந்தா தானே அதுல யார் ஒரு போட்டித்தன்மை இருக்கும். சரி, முதல்ல குறைவா கொடுத்துருங்க. ஆமா, புரியுது. நான் எடுத்துக்கிறேன் சுவாமிநாதன், நிறைவா சுருக்கமா. நிச்சயமாக இவர் இந்த வெள்ளை அறிக்கையின் பின்னால் என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வாக்குறுதிகள் ஒரு பக்கம், இன்னொன்று தங்களுடைய நிர்வாக திறமை தொடர்ந்து கேள்விக்குறியாகுது. அப்ப எங்களுடைய நிர்வாக திறமையில இதற்கு முன்பு ஆண்டவர்களுடைய தவறு அது என்பதாக ஒரு பழிபோடல் அரசியல் தான் அது. அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்க வேண்டியிருக்கு. இதுல தெள்ள தெளிவாக எல்லா திசையும் காட்டல. நான் முதல் சுற்றுல சொன்ன மாதிரி கொஞ்சம் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களுக்கு மட்டும் ஒரு பாதை காட்டுகிறது, அவ்வளவுதான். நீங்க இன்னொன்னு 25 வருடம் ஆகியும் டிரான்ஸ்பார்மர் மாற்றல அப்படிங்கிறாங்க. 2 வருடம் 3 வருடத்துல மாத்தினாதான் இப்ப ஊழல். ஒரு இது நீண்ட காலம் உழைக்குதுன்னா அது நல்ல திடமான ஒன்றை போட்டிருக்காங்கிற ஒரு அர்த்தமும் வருது. எந்த விஷயத்தையும் தெள்ள தெளிவாக காட்டாமல் தப்பித்தல் என்கிற ஒரு நிலை, அது தப்பித்தல் என்கிற நிலை, தன் மீதான விமர்சனங்களை விமர்சனங்களால் எதிர்கொள்ளாமல் அவர்கள் வந்து அதை நிர்வாக ரீதியாக சிறிது காலம் தள்ளி போடுவதற்கான முயற்சி தான் இந்த வெள்ளை அறிக்கை என்பாங்க. சரி.